என் அன்பு உடன்பிறப்புகளே, இறைவா உன்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, என்ன தாத்தா காலையில் காஃபியா? ஆம் செல்வங்களே, இந்த நாள் முழுவதும் காஃபியிலே ஆரம்பிக்கிறது. உணவு, இந்த நாள் முழுவதும் நமக்கு தேவையானது உணவு. பாருங்கள், கடவுள் பல விதமான அதை படைத்தார். அதில் சிறந்த படைப்பு என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன். என்ன யோசிச்சிங்க தாத்தா? இல்லை, கடவுள் படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பு உணவு, ஆகாரம். அதுவே நமக்கு ஆதாரம். உணவு இல்லையே என்றால் நம்மால் வாழ முடியாது. எதற்குமே உணவை அடிப்படையாக வைத்திருக்கிறார். ஆம் சொல்லுங்களே, உணவு இல்லை என்றால் மனிதனால் வாழ முடியாது. ஏன் தாத்தா, அப்போ காற்று, தண்ணி, நெருப்பு அது இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வாழ்ந்துடுவோமா? நோ, நான் அதை பற்றி பேச வரல, இந்த உணவை பற்றி பேச வருகிறேன். எல்லாவற்றிற்குமே ஆதாரம் உணவாக இருக்கிறது. அம்மா பசிக்குது, எது இருந்தாலும் பரவாயில்ல, பாலும் பழமும் வேண்டாம் தாயே, கஞ்சி இருந்தால் கூட போதும், ஏன் குழா தண்ணி இருந்தால் கூட போதும். பசிக்கு உணவு வேண்டும். அதை அவர் தெரிந்து வைத்து கொண்டு எப்போது ஒரு உயிரினங்களை படைத்தாரோ அதே சமயத்தில் உணவு என்பது அவருக்கு நினைவு வந்திருக்கிறது. உயிரினங்களை படைத்துவிட்டால் மட்டும் போதாது, அவைகளுக்கு உணவு வேண்டும் என்று யோசித்து உணவை அவர் படைத்திருக்கிறார். அதே போலத்தான் நாமும் ஆர்டிஃபிஷியல் செயற்கை படைப்புகள் இவைகளை படைத்திருக்கிறோம். பாருங்கள், அவைகளுக்கும் உணவு தேவைப்படுகிறது. அவைகள் இயங்குவதற்கு மின்சாரம், கேஸ், பெட்ரோல், கெரோசின். ஓ தாத்தா, நீங்கள் கெரோசினை மறக்கலையா? எங்கிருந்த போதும் அதை மறக்க முடியுமா? பழங்காலத்திலே கெரோசின், ஆயில் இவைகள் தான் நமக்கு மிகவும் பயன்பட்டது. பெட்ரோல் மற்றதெல்லாம் அடுத்த லெவல். பாருங்கள், நாம் படைத்த அனைத்து பொருட்களுக்கும் பெட்ரோல் தேவைப்படுகிறது, கேஸ் தேவைப்படுகிறது, மின்சாரம் தேவைப்படுகிறது. இவைகளெல்லாம் கூட உணவு வகையை சேர்ந்தவை தானே? ஆம் தாத்தா, என் சொல்கிறீங்களே, எப்போது நீங்கள் ஆம் தாத்தா சொன்னீங்களோ எனக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. பாருங்கள்,
அப்புறம் இந்த காஃபியை குடித்தோடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி சக்தி வருகிறது. அதே போல தான் தாத்தா சொல்வது சிலவற்றை தாத்தா தாத்தா சொல்கிறது எங்கேயோ ஒரு விதத்தில் அது அது யோசிக்க வேண்டியதாகுது. உண்மையாக தான் இருக்கிறது எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ. எனக்கு ஒரு புத்துணர்ச்சி காஃபி சாப்பிட்ட பிறகு ஒரு புத்துணர்ச்சி வருது. அந்த மாதிரி எனக்கு புத்துணர்ச்சி வருது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. ஓகே செல்வங்களே, அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது பற்றி பேசலாமா? சாப்பாடு, உணவு, அதை நினைத்து அவர் படைத்திருக்கிறார் பாருங்கள். அவருக்கு பல கோடி நன்றிகள் சொல்வோமா? வயிற்றுக்காக மனுஷன் இங்கே பாடுபடுறான் பாரு. அதே மாதிரி ஒரு திரைப்படத்தில் நேற்று இரவு ஏதோ ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டு இருந்தேன். அதில் நமது பெரிய மனிதர் எம்ஜி ராமச்சந்திரன் நடித்து கொண்டிருந்தார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு படத்தில் வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. அங்கே வந்து வயிற்றுக்காக உணவுக்காக மனுஷன் எப்படியெல்லாம் பாடுபடுறான் பாருன்ட்டு ஒரு 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 கயிறில் ஒரு அவர் தன் உயிரையும் பெருசுப்படுத்தி கொள்ளாமல் உணவுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தார். ஓகே, அதுக்காக நாம் சாப்பாட்டு ராமனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. நாம் வாழ்வதற்காக நாம் உணவு உண்ண வேண்டுமே தவிர உண்பதற்காக வாழ வேண்டும் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. சரிங்க தாத்தா, காலையில் முகம் கூட கழுவாத எங்கள் கிட்ட வந்துட்டு பேசுகிறீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாத்தா. நீங்கள் எங்களை மறக்கலையே தாத்தா. மறக்க மாட்டேன். உயிர் இருக்கும் வரை உடல் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் என் உடல். அப்போ நீங்கள் உயிரா தாத்தா? நான் மட்டுமில்லை, நீங்களும் உயிர். கடவுளில் இருந்து பிரிந்து வந்த ஒரு பாகம் உயிர். அப்போ கடவுள் கூட உயிரா தாத்தா? எள்ளு நான் எல்லா இல்லை எல்லாளவும் அதில் சந்தேகம் இல்லை. ஓகே சொல்லுங்களே, வணக்கம்.